ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். பயிற்சி 10.6 12ஆம் வகுப்பு கணிதம். அதில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வினா எண் 6. எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ். இதில் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை மட்டும் அந்தாண்ட கொண்டு போகிறோம். ஒய் மைனஸ் எக்ஸு காஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ். இதுக்கு கீழே வகுத்தலில் இந்த எக்ஸு அந்த பக்கம் வந்தால் வரும். இப்போ இது வந்து என்னென்னா பவரை பார்த்தோம்னா அடுக்கு எல்லாத்துலேயும் சமமாக இருக்கும். அதனால் இது ஒரு சமப்படுத்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். அதை எழுதிடுவோம். சமப்படுத்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும் அப்படின்னு உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா y ஈக்குவல் டு விஎக்ஸ்னு பிரதியிடணும். y ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு பிரதியிடணும். பிரதியிட அதுக்கு முன்னாடி ஒய்யை வகைப்படுத்தினோம்னா டிஒய் பை டிஎக்ஸ். இந்த பக்கம் v அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1 ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வியை வகைப்படுத்தினா டிவி பை டிஎக்ஸ். கணக்கில் இருக்கிற இதை வந்து 1ன்னு வச்சுப்போம். இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுப்போம். இப்போ 1, 2 ரெண்டுத்துலேயுமே எல்ஹெச்எஸ் என்ன வருது? டிஒய் பை டிஎக்ஸ் வருது. அதனால் எல்ஹெச்எஸ் சமமாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சமம். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? இதில் வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்ஹெச்எஸ் இதில் இருக்குது. அதை எழுதிட்டோம். இந்த ஆர்ஹெச்எஸில் பை எக்ஸ் மேலே வந்து நம்ம ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ்ன்னு கொடுக்குறோம். அதனால் ஒய் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் விஎக்ஸ்ன்னு கொடுத்துடணும். ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் மைனஸ் எக்ஸு காஸ் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கீழே எக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. மேலே இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? விஎக்ஸ் மைனஸ் எக்ஸு காஸ் ஸ்கொயர் வி. எக்ஸு கேன்சல் ஆகிடுது. அடுத்தது என்ன செய்கிறோம்? கீழே எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். மேலே இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டா இந்த இடத்துல வி இருக்கும். மைனஸ் எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் வின்னு இருக்கும். மேலே ஒரு எக்ஸு கீழே ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடுது. மிச்சம் இருக்கிறது வி மைனஸ் காஸ் ஸ்கொயர் வி. இதுதான் வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸில் இருக்குது. எல்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னா இதே தான், வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ்னு எல்ஹெச்எஸில் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்? வி மைனஸ் காஸ் ஸ்கொயர் வி. இந்த பக்கம் எக்ஸு டிவி பை டிஎக்ஸை மட்டும் எழுதிக்கிட்டு இந்த வியை ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் ப்ளஸ் வி என்ன ஆகிடும்? மைனஸ் வின்னு ஆகிடும். அதாவது எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் சீக்குவல் டு இந்த ப்ளஸ் வி மைனஸ் வி கேன்சல் ஆகி மைனஸ் காஸ் ஸ்கொயர் வி மட்டும் இருக்கும். இதில் ஆர்ஹெச்எஸில். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இங்கே டிவி இருக்கிறதுனால வி உறுப்பெல்லாம் இந்த பக்கம் எல்ஹெச்எஸ்க்கு வரணும். அப்போ காஸ் ஸ்கொயர் விங்கிறது இந்த பக்கம் வந்தால் பை காஸ் ஸ்கொயர் வி அப்படின்னு வரும். அப்புறம் மைனஸ் கீழே இருக்கிற டிஎக்ஸ் அந்த பக்கம் போனால் மேலே வந்துடும். மேலே இருக்கிற எக்ஸ் அந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும். இப்போ எக்ஸ் உறுப்பு தனியாக வி உறுப்பு தனியாக பிரித்தாச்சு. அப்போ தொகைப்படுத்தணும். இன்டகிரேட்டிங். அப்போ என்ன ஆகுதுன்னா இன்டகரல் இந்த 1/cos ஸ்கொயருங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா சீக்கன் ஸ்கொயர் வி அப்படின்னு எழுதலாம். 1/cosங்கிறது சீக்கன், 1/cos ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர். சீக்கன் ஸ்கொயர் வி டிவி சீக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சது இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்கிற 1/xக்கு என்ன வரும்னா லாக் எக்ஸ் வரும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சீக்கன் ஸ்கொயர் வின்னு இருக்கு இல்லையா? சீக்கன் ஸ்கொயர் விக்கு வந்து தொகை மதிப்பு என்னன்னா ஃபார்முலா அது tan v அப்படின்னு வரும். சீக்கன் ஸ்கொயர் வி அப்படிங்கிறது tan v. இப்போ ஒரு சி சேர்ப்போம்ல, அதை நம்ம என்னன்னு சேர்த்துக்கிறோம்னா லாகு சின்னு சேர்த்துப்போம். இப்போ ஆர்ஹெச்எஸில் ஒன்று வந்து ப்ளஸில்
ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம log m மைனஸ் log nனா log m/n வகுத்தல் எழுதுவோம் இல்லையா, log m/n. mங்கிறது என்னென்னா ப்ளஸில் இருக்கிறது, பை அப்படிங்கிறது மைனஸில் வர உறுப்பு, c/x. log c/x ஈக்குவல் டு என்னென்னா tan v. இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம், e பவர் எடுக்க போகிறோம், எக்ஸ்பொனன்ஷியல். ரெண்டு பக்கமும் e பவர் எடுத்தோம்னா e பவர் tan v ஈக்குவல் டு e பவர் அப்படின்னு எடுக்கிறப்ப ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். நமக்கு எது மட்டும்தான் மிச்சம் இருக்கும்னா c/x மட்டும்தான் இருக்கும், c/x. அடுத்தது v அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வந்து நம்ம ஆரம்பத்தில் y ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துருக்குறோம், vxன்னு எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு தேவை v தான் வேணும், v மதிப்பு தானே இங்கே பிரதியிடணும். அப்போ v அப்படியே வச்சுட்டு எக்ஸை எந்தாண்ட கொண்டு வந்தால் y/x, எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் வரும். அப்போ e பவர் tan vங்கிறதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், y/x அப்படின்னு எழுதலாம், ஈக்குவல் டு c/x. அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப், இந்த எக்ஸை மட்டும் என்ன செய்யறோம், குறுக்க பிரிக்கிறோம், x இன்ட்டு e பவர் tan y/x ஈக்குவல் டு c. இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. ஓகே.